வணக்கம் நண்பர்களே, அம்மாவின் அடுப்படி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம அடுப்படியில மதுரை ஸ்பெஷல் இளநீர் சிறப்பு செய்ய போறோம். இந்த சிறப்பு வந்து நான் வீட்லயே தயார் பண்ணியிருக்கேன். நன்னாரி சிறப்பு நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். வெளியில வாங்கினோம்னா அவ்வளவா நல்லா இருக்காது. நான் வீட்லயே தயார் பண்ணதுன்னா இது வீட்டுல நல்லா இருக்கு. வீடியோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், பாருங்க. வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். 2 கரண்டி சிறப்பு ஊத்திக்கங்க. இது வந்து ஸ்டோர்ல கிடைக்குது, எங்கேயும் கிடைக்குது. பாதாம் பிசனு ஒரு 2 கட்டி போட்டுக்கிட்டீங்கன்னா சின்னதா ஒண்ணு நிறைய வந்துடும். அதனால கொஞ்சமா போட்டுங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிங்க. சர்பத் செய்யற மாதிரி இருந்ததுன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா தான் ஊறும். ஊற வச்சு எடுத்துக்கங்க. வெயில் டயத்துல குளிர்ச்சியா சேர்த்துக்கிறது நல்லது. இது மாதிரி 2 ஸ்பூன் எடுத்துக்கங்க. இது சப்ஜா விதை எல்லா ஸ்டோர்லயுமே கிடைக்குது. இது வந்து என்னன்னா, இது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற போட்டா போதும். இது ஊறிடும். இதை ஊற வச்சு இதுல ஒரு 2 ஸ்பூன் எடுத்துங்க. உடம்பு குறைக்கிறவங்க சப்ஜா விதை எடுத்துங்க, ரொம்ப நல்லது. இது உடம்புக்கு கெடுதலும் கிடையாது, இது ரொம்ப நல்லது. இது இளநீ வழுக்கையா வெட்டி வச்சிருக்கேன். இது நான் நைஸா கட் பண்ணிட்டு அதுல ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துங்க. இளநீ தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஐஸை போட்டுக்குங்க. ஐஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்து ஒன்று சேர்ந்து வரணும். இது மதுரையில் குடிச்சேன், நல்லா இருந்தது எனக்கு, அதனால வீடியோவில் போடுறேன். உடம்பு சூடா உள்ளவங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இதுக்கு நான் ஒரு இளநீ தான் யூஸ் பண்ணேன். நீங்க வந்து 2-3 பேரா இருந்ததுன்னா 3-4 இளநீ யூஸ் பண்ணிக்கலாம். இது வீட்டில் இருக்கிறது வச்சு தயார் பண்றதுதான் ரொம்ப ஈஸி, சுலபமான இது. மதுரை ஸ்பெஷல் இளநீர் சர்பத்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப பால் சர்பத்து செய்யறதுக்கு ஒரு கிளாஸ் வச்சிடலாம். இப்ப பால் சர்பத்து செய்யறதுக்கு நான் சிறப்பு ஒரு 3 கரண்டி ஊத்திக்கிறேன். சப்ஜா விதை ஒரு ஸ்பூன் சப்ஜா விதை போட்டுக்குவோம். இது 2 ஸ்பூன் வந்து பிசனு. 200 ml பால், திக்கு பாலை வந்து காய்ச்சி நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன், அதை எடுத்துக்கிறேன். இப்ப ஐஸ் போட்டுக்கிறோம். பாலும் திக்கா இருக்குது, சிறப்பும் திக்கா இருக்குது. நல்லா கலக்குங்க. நல்லா கலக்கினாதான் 2 சேர்ந்து ஒன்னா வரும். நல்லா கலக்கிட்டோம். சாதாரண சர்பத்து செஞ்சு சாப்பிட்றதை விட பால் சர்பத்து செஞ்சு சாப்பிடுங்க, சுவையா இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வீடியோவுக்கு அம்மாவின் அடுப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.